ஹலோ பாய்ஸ், நம்ம இன்னைக்கு கிராணி 1ல பிசி விளாட போகிறோம். இது வால்யூமை கூட்டுறது வேறு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ரோபோட் எஸ்கேப் அந்த எஸ்கேப்லாம் நீங்கள் பண்ணணுன்னா இது எக்ஸ்ட்ரா பட்டன் அமைக்கணும். எனக்கு நான் தான் பண்ண போகிறேன். ரோபோட் கிராணி வேண்டாம். இது வேண்டாம். இது FPS ஒரு 30 வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஹேக்கோட மெனு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. அன்லிமிட்டட் டேஸ் கிராணி உங்களை அட்டாக் பண்ணாது. இந்த கிராண்ட்பா உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதே போல் எல்லாமே அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. வேறு ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது, கீழே இருக்குது. இது போனோடனே ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆன் பண்ணியாங்க. இப்போ இது ஒன்றே ஐட்டம்ஸ்குள்ளே போய் வெப்பன் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டபுள் பேரல் ஷார்ட் கட் எடுத்துக்கணும்னா ஷார்ட் கட் வரும். இதில் ஆமோ இல்லைன்னா ஆமோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சுட்டு பிறகு ஒன்றுமே இல்லைன்னா அன்லிமிட்டட் ஆமோன்னு இருக்கும் இதில் வெப்பனில். இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் இதில் கிராணி அட்டாக் மோட ஆஃப் பண்ணிட்டு இப்படி த்ரோ பண்ணிட்டீங்கன்னா அது வந்துடும் உடனே கிராணி. வந்துட்டா இப்போ நம்ம இதை அட்டாக் பண்ணால் மோடு போட்டோம்னா நம்ம பார்த்தா ஒன்றுமே ஆகாது. நம்ம இதை கீழே போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம கிராணி அட்டாக் மோடாக மாற்றிடலாம். அடிக்கிற அடி சும்மா பலார் நிமிஷம். டேட் உங்களுக்கு அன்லிமிட்டட் டேஸ் வேணும்னா இது போட்டுக்கலாம். பிளேயர் சைஸ் மாற்றிக்கணும். இப்போ ஒரு ஸ்டன் இருக்கும். இதை நான் வெர்ஷனில் வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். இந்த இது கிராணி இங்கே இருக்கான் தள்ளி விட்டோம்லாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த கேமு. நான் ஏதாச்சும் இந்த புக்கு எடுக்கணும். சரி, மீட் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம அந்த ரோபோட் எஸ்கேப்புக்கு தேவையான கீ. அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அனுப்புகிறேன். அதுக்கு பதிலாக எனக்கு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புக் புக் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. இப்போ பாருங்களேன், நம்ம இந்த புக்கை வச்சோன்னே இந்த கை ஒரு மாதிரி இதாகும். இப்போ அது க்ளோ ஆகலை. ஏன்னா இது வேர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வெளியே போயிட்டு போயிட்டோமா. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த வேர்ஷன் போட்டு பாருங்கள். லோ ஸ்பெஷல் எஃபெக்ட் இப்போ கொடுத்து பாருங்கள்.
ஆனால் நான் ஒன்றும் இதில் பிசிலலாம் விளையாடல, நான் ஹேக் பண்ணி பிசியில் விளையாடுற மாதிரி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, உடனே டே 6 அன்லிமிட்டட் டேஸ் போட்டு வச்சுருக்கேன். அன்லிமிட்டட் டேஸ். இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுதா எல்லாமே? இது வித்தியாசமாக தெரியுதா? ஏன்னா இது பிசி அப்படி தான் இருக்கும், பிசி மாரியே இருக்கும். நம்மளுக்கே புக்கு கிடச்சிச்சு. நேராக போங்க அந்த அடுத்த இடத்துக்கு நம்ம ஏஞ்சல் நான் ஓப்பன் பண்ணோம். அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சோடனே அப்படியே இது வரும். பிசி இதுதான் பிசி. ஆனால் நம்மளுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி பிளர்ராக தெரியுது. ஆனால் ஆட்டப்போ நல்லா இல்லை. வாழெல்லாம் உடச்சிக்கல. சவுண்டெல்லாம் கேட்குது. சவுண்ட் இதுலேயே கேட்குது. சூப்பர். இது நம்ம சொட்டை கைவிங்க இருக்கோம். சொட்டையோட கண்ணை பாருங்க, கண்ணு எப்படி இருக்கு. சொட்டை எப்படி இருக்க? சொட்டை இப்போ அடிக்க பாருங்களேன். அடிக்கிற அடியில் கொஞ்சம் தண்ணியாக இருந்துக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பார்க்கலாமா? ஆஃப் பண்ணுறேன். வரப்பாவே அடிச்சு போட்டாடா. இப்போ டே 6 தான் வரும், ஏன்னா அன்லிமிட்டட் டேஸ் போட்டிருக்கேன். சொன்னவே டே 6. இதே மாதிரி உங்களுக்கு லிங்க் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.